உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்த்தான ஒரு சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப சாலட் செய்யறதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிப்போம் நம்ம. இப்ப அந்த வெள்ளரிக்காயில பாதியா கட் பண்ணிட்டு அதை நடுவுல கீறிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு திக்கு இருந்தா சரியா இருக்கும். இதே மாதிரி எல்லா வெள்ளரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அது போல வெங்காயம் ஒன்னு எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதே அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த கட் பண்ணிட்டு இந்த தனித்தனியா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்ப நல்லா இருக்கும். அது இப்படி பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச வெள்ளரிக்காய், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இது கூட ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன். அதுவும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான தயிர் நம்ம ரெடி பண்ணுவோம் எப்படின்னு. இப்ப நம்ம அதுக்கு ஒரு 1.5 கப்பு தயிர், ஒரு 150 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதுல ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. 1-2 ரொம்ப நைஸா போடாதீங்க. 1-2 தட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. இந்த உப்பு, புளிப்பு, காரம் அதுக்கு தான் இந்த சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அது கூட ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலக்கிக்கோங்க. இந்த உப்பு, சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இப்ப இதை நம்ம சேர்த்துப்போம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். நல்ல ஒரு சாலட் இது. இது தயிர் உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா இந்த நேரத்துல தயிர் நீங்க சேர்த்துக்கலாம். இது நீங்க ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தான ஒரு சாலட்டாவும் இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கிளறிக்கங்க. இது எந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பசிக்குதுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது ஒரு நல்ல எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்ப நமக்கு சாலட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.